அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் 2 வருஷமா எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்காமலே இருந்தாங்க. இப்போ 2025 டு 26ஆம் ஆண்டுக்கான வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன்ல இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்காக புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், விஏஓ வேலை இந்த மாதிரி விஏஓ வேலைகளுக்கெல்லாம் குரூப் 4 எக்ஸாம் வச்சு தானேங்க ஃபில் பண்ணுவாங்க, நீங்கள் என்னங்க புதுசாக சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. இது வந்து விஏஓ வேலை கிடையாதுங்க, விஏஓடைய உதவியாளர் வேலைக்கு. சரிங்களா, அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ அந்த வேலை வாய்ப்புக்காக தான் நம்ம வந்து இப்போ வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்குது, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட வாரியாக வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, அதே மாதிரி எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நம்ம விண்ணப்பிக்கணும். ஸோ எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சா நமக்கு இந்த வேலைன்றது ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதற்கான முழுமையான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து யார் யாருக்கெல்லாம் இந்த விஏஓ இந்த வேலை கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக லைஃபே செட்டில் ஆகக்கூடிய வேலை வாய்ப்பு இது அப்படின்னு கூட சொல்லலாங்க. சரிங்களா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு தான் இது. அதை தொடர்ந்து வந்து யார் யாருக்கு எவ்வளோ சேலரி வரும், ஓகேங்களா, பர் மந்த்துக்கு எவ்வளோ சேலரி வந்து இந்த வேலை வாய்ப்பில் கிடைக்கும், ஸோ அதற்கான அப்டேட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ஈஸியாக இந்த வேலை கிடைக்கிறதுக்கு விஏஓ வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணுறதோட ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட்லாம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ ஆகிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இதற்கான முழு அப்டேட்டையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 டோட்டலாக நமக்கு 2299 அஃபிஷியல் வேக்கன்சி கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்காக தான் நமக்கு வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஈஸியாக எப்படி வேலையை வாங்குறது, எப்படி விண்ணப்பிக்கிறது, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும், சம்பளம் எவ்வளவு, யாருக்கு முன்னுரிமை, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாங்க. ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இந்த வேலை வாய்ப்பானது நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட்டில் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டில் எங்கேருந்து தெரிஞ்சுக்கணும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கிறது தான் நமக்கு அஃபிஷியலாக இந்த வேலை வாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே கிடைச்சிருக்குதுங்க. ஸோ ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான பேசிக்கான ஒரு ஜாப் தாங்க. ஸோ இதில் வந்து பகுதி நேர வேலையோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. ஸோ வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்காக தான் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இப்போ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் கூட பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும். இதில் முழுக்க முழுக்க ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் இதில் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ இதை வந்து ஆஃப்லைன் மெத்தடு தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுமே இருக்குது. ஸோ அதோட வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க https
www.tndistricts.net.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. 38 மாவட்டத்துக்கும் சேம் இதே வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒவ்வொரு உங்கள் மாவட்டம் எதுவோ இல்லை நீங்கள் எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி விண்ணப்பம் வைக்க போகிறீங்களோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி அந்த மாவட்டத்தோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி ஸோ அது பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளை பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிச்சு அனுப்பணுங்க. சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி மீண்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து மாவட்ட வாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் கேட்டுக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணி ஸோ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணி ஸோ நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்ட வரை எந்தெந்த மாவட்டத்துக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை மாவட்டங்களை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. அதே மாதிரி டேட்டுமே கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா? இன்னும் நிறைய மாவட்டங்கள் ஓப்பன் ஆகாமலே இருக்குது. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்குதுன்றதை ஃபர்ஸ்ட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு 16 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23ஆம் தேதி 8வது மாதம் 2000 அன்னைக்கு வரைக்கும் தான் கடைசி டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு 16 வேகன்சி. அதே மாதிரி 22/8 அது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது திருவள்ளூர் மாவட்டத்துக்கு 151 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து 22ஆம் தேதி வரைக்கும் அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருச்சி மாவட்டத்துக்கு வந்து 21ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இது வந்து அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? அடுத்து தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து 20ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு 39 மார்க் வேகன்சி கொடுத்துருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து 38 வேகன்சி. அதுக்கு வந்து 19ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் ஒவ்வொரு மாவட்ட வரையும் டேட் வந்து மாறுது அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியம் வந்து இன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாவட்டத்துக்கு வந்து 2 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து டேட் வந்து மாறுதுங்க. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்ததான் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு 61 வேகன்சி 18ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 37 வேகன்சி 16ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி வேலூர் மாவட்டத்துக்கு 12ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். தென்காசி மாவட்டத்துக்கும் 12ஆம் தேதி வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் 12ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி மயிலாடுதுறை 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதில் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு 103 வேகன்சி இருக்கு. அதுக்கு 8ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்கு. அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து 9ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வந்து 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து 3ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அரியலூர் மாவட்டம், சென்னை, கடலூர், அதேபோல் திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடுவாங்க. அதேமாரி அதுக்கேற்ற மாதிரி டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ சொல்லியிருக்க மாவட்டங்கள்லாம் சீக்கிரமாக விண்ணப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனால் டைம் இருக்கும்போதே எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்ப்போம் அடுத்ததா. ஸோ மினிமம் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 1/7/2025க்குள்ள. ஸோ அது வரை இந்த டேட்டை வச்சு தான் உங்களுடைய ஏஜ் வந்து கால்குலேஷன் போடுவாங்க. சரிங்களா? உங்கள் டேட் ஆஃப் பர்த்லேருந்து இந்த டேட் வரைக்கும் கால்குலேஷன் போடுவாங்க. அதில் 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க யூஆர் கேட்டகரியில் இருக்கிறவங்க. அடுத்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூ அப்ளிகேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ அடுத்ததான் வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 11,100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதற்கான 35,000 வரைக்கும் இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி வந்து கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் எப்படி இருக்கும், அதோட சிலபஸ் என்ன, எப்படி நம்ம வந்து படிக்கணும், என்னென்ன கொஷின்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை அடுத்த வீடியோவை நம்ம பார்ட் 2வாக வந்து போடலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, அதே மாதிரி இன்டர்வியூ எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணுன்றதை அடுத்த வீடியோவில் செல்ஃபாக போடுறேன். ஸோ அடுத்து கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இப்படி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும், சப்மிட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா? completed job application form delivered person post office the relevant தாசில்தார் to gather the necessary supporting the document. ஓகேங்களா? ஸோ அங்கே தான் அஃபிஷியலாக கொடுக்கணும். ஸோ இதான் இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.